ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சத்தியத்தோட தொடர்ச்சி எபேசியர் 1:17 படி தேவனை அறிகிற அறிவு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அப்படின்னா தேவனை, அவரை நீங்கள் அப்படின்னா நாம், தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை தர வேண்டும் என்று பவுல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு இல்லை, நம்ம என்ன சூழ்நிலைகள்ல நிற்கிறோம், நமக்கு என்ன தேவை, என்ன விதமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து அவர் ஜெபிக்கல. அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் தெளிவும் நிறைந்த ஆவி வேண்டும். பவுலுடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் யார், அவர் எப்படி செயல்படுகிறார், நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளும் போது அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயல்பாகவே தேவன் செயல்படுகிற இடத்துக்கு நம்மளால வர முடியும். நம்முடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பை குறிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவர் சத்தியம் உள்ளவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படிப்பட்டவரா? சத்தியம் உள்ளவர். உலகத்துல அநேக காரியங்கள் இருக்கலாம், நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய நிஜங்கள் இருக்கலாம், உண்மை இருக்கலாம். ஆனா தேவன் சத்தியம் உள்ளவர். இந்த நீங்க பார்க்கின்ற நிஜம், நீங்க பார்க்கின்ற சூழ்நிலைகள் உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆதாரமாக இருந்தாலும் உங்க கண்களால பார்க்க முடியாத சத்தியம் அதை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ சாட்சிகள்ல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைய கண்களால பார்க்க முடியாது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சூழல்கள் நிஜமாக இருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுதான். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும்
உலகத்தால் நீங்கள் கைவிடப்பட்டாலும், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், அவரை, அவரது வார்த்தையை உங்களால் நம்ப முடியும். ஏன்னா அவர் சத்தியம் உள்ளவர். நீங்க ஆதியிலிருந்தே நீங்க பார்க்க முடியும். அவர் உலகத்தை படைக்கிறார், மனிதன் விழுந்து போகிறார், மனிதனை மீட்பதற்கு, மனு குலத்தை மீட்பதற்கு தனது குமாரனை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. காலங்கள் கடந்து செல்லுது. அந்த வார்த்தை நடந்ததா நடக்கலையா? நடந்தது. எத்தனையோ தடைகளை சாத்தான் உண்டு பண்ணுகிறான். மொத்த மனு குலத்தையும் பாவத்திற்கு உள்ளாக்க மாற்றினால் மீட்பர் வர முடியாதுன்னு சொல்லி மக்களை பாவத்துக்குள்ளாக அவன் அமிழ்த்துகிறான். அதையும் தாண்டி அங்கு தேவகுமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். மோசே பறக்கும்போது அவர்தான் மேசியாவோ அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைக்கிறான். அதனாலதான் அந்த பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் அங்க கொன்று போடும்படி ஒரு கட்டளை அங்கு பார்வோனால என்ன செய்யப்படுகிறது? பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அங்கு மோசே எப்படி வளர்க்கப்படுகிறார்? யாரு கட்டளை பிறப்பிக்கிறாரோ அதே அரண்மனையில் அவர் பாதுகாப்பாக வளர்க்கப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதன் எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி, எத்தனை படைபலத்தை வைத்திருந்தாலும் சரி, அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலும் சரி, சத்தியம் மாறாது. அதுல ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அது தோற்று போவது இல்லை, அது விழுந்து போவது இல்லை, அது அழிந்து போவது இல்லை. வானமும் பூமியும் அழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையோ அழிந்து போவதில்லை. நிறைய சாட்சிகள்ல நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? உன்னோட சந்ததிய மிகுந்த பொன்னோடும் பொருளோடும், அவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருப்பாங்க, மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் நான் திரும்ப வர பண்ணுவேன். அடிமைகள் கையில அவங்களுக்கான கூலி கிடையாது, அவங்க பாக்குற வேலைக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஊதியம் கிடையாது. அவர்களை நான் பொன்னோடும் பொருளோடும் நான் என்ன செய்வேன்? திரும்ப வர பண்ணுவேன். அதற்கான சூழ்நிலையே எங்க கிடையாது. ஆனா தேவனுடைய மகத்துவத்தை கண்டு அங்க எகிப்து மக்கள் என்ன செஞ்சாங்களா? இஸ்ரவேல் மக்கள் கிளம்பி போகும்போது சந்தோஷமாக கையில உள்ள எல்லாத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாங்களா? அனுப்பி விட்டாங்களா? அவர் வார்த்தை மாறாது. அந்த சமயத்துல எகிப்து பார்வோன் ராஜா உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ராஜாங்கம், அது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ராஜ்யம். அது அவரிடமிருந்து இந்த மக்கள் சொற்ப மக்கள், அவங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா அவர்களோடு யார் இருந்தா? தேவன் இருந்தார். அந்த சத்தியம் அங்க மாறல. நான் கிளம்பி வர செய்வேன் அப்படின்னா அங்க என்ன செஞ்சாரு? அத நடத்தி காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சாத்தான் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய சொல்லி அங்கு ராஜாவை அவன் ஏவி விடுகிறான். அங்கு இயேசு கிறிஸ்துவை பத்திரமாக வளர்த்து, என்ன ஒரு அதிசயம் இல்லையா? அவருடைய கைக்கு அங்க தப்பு வைத்து என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்க சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. அங்க எதுவும் தடுக்க முடியல. அரசாங்கம் தடுக்க முடியல, ஆட்சி தடுக்க முடியல, பதவி தடுக்க முடியல, பொருள் தடுக்க முடியல, எதுவும் தடுக்க முடியல. தேவனுடைய வார்த்தை அங்க என்ன செய்து நிறைவேறுகிறது. அது காலங்கள் ஆனாலும் சரி. அவர் சத்தியம் உள்ளவர். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த இயல்புகள் எல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. உங்களால தேவனை எளிதாக விசுவாசிக்க முடியும். உங்க சூழ்நிலைகள்ல ஒரு நிச்சயத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல.
மனிதன் தான் அடிக்கடி தன் சிந்தையை என்ன செய்து கொள்ளுவான்? மாற்றிக்கொள்ளுவான். நான் அது சொன்னேன், என்னால செய்ய முடியல அப்படிங்கிற வார்த்தை எளிதாக மனிதன் வாயிலிருந்து என்ன வந்துடும்? எளிதாக வந்துவிடும். சூழ்நிலைகள் செய்ய விடாமல் செய்துவிடும். ஆனா தேவன் சொன்னால் சொன்னதுதான். சூழ்நிலைகள் அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் செயல்படுவதை தடுக்க முடியாது. அத்தனை ஆதாரங்கள் வேதம் முழுவதும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய இயல்பையும் அத மகிமையாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொன்னதுதான். தேவ பிள்ளைகளுக்கு அவர் அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். அநேக வார்த்தைகள். யாக்கோபு தன்னுடைய சகோதரரை ஏமாற்றி அங்க தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறாரு. போகும் பொழுது அவருக்கு தனது வார்த்தையை கொடுக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய போறதில்ல? கைவிட போறதில்ல. அங்கு 21 வருடங்கள் லாபானிடம் ஊதியமே இல்லாத ஒரு வேலைக்காரனை போலதான் இருக்கிறாரு. லாபானிடம் இருந்து சாதாரணமாக வெளியில வர முடியாது. லாபான் ஒரு வசதி வாய்ந்த ஒரு மனிதர், செல்வாக்கு நிறைந்தவர், ஆழ்பலம் மிகுந்தவர். அவருடைய பகுதியில் யாக்கோபு என்ன செஞ்சிருக்கிறாரு? போய் நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து மீண்டு வரணும்னா யாக்கோபால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா சத்தியமுள்ள தேவன் அவரது வார்த்தையை அவருக்கு கொடுத்திருந்தார். அவரது வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அதனால அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அது மனுஷன் சொன்ன வார்த்தை இல்ல. அநேக சூழ்நிலைகள் எதிராக தான் இருந்தது. கர்த்தர் யாக்கோபோட இருந்தத லாபான் என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். அவரை எளிதாக விட அவர் விரும்பவில்லை. எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாலும் சரி, அது யாருக்கு சாதகமா மாறியது? யாக்கோபுக்கு மாறியது. யாரு ஏமாற்ற நினைச்சாலும் நம்ம சார்பில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத ஒரு தேவன், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், சத்தியம் நிறைந்த தேவன், சத்தியமான தேவன் யார் கூட இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறாரு. அதே போல எல்லாவற்றையும் திருப்பி அந்த தேசத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஆபிரகாம் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சூழ்நிலையே கிடையாது. சத்தியம் நிறைந்த தேவன் அந்த சத்திய வார்த்தையை அவருக்கு கொடுக்கிறார். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது சரீரம் செத்து போனாலும் சரி, கர்ப்பம் செத்து போனாலும் சரி, உலக பிரகாரமா வாய்ப்பே இல்லை என்றாலும் சரி, இப்ப வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய சரீர சந்ததியும் பெருகி இருக்கிறாங்க, அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளும் இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அதை எண்ணி பார்க்க முடியாது. அவருக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமானது பாருங்களேன். அடுத்த வசனம் எபிரேயர் 6:18. தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அதாவது ஒரே ஒரு தடவை அவர் வாக்கு மாறிட்டாரு. இந்த சூழ்நிலையில அவர் செய்ய மாட்டாரு, இந்த இடத்துல அவர் சும்மா சொன்னாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடமும் வேதத்துல என்ன செய்யப்படல? சொல்லப்படல. இந்த முறை என்னால இதுல செய்ய முடியல, இந்த முறை மட்டும் நான் கொஞ்சம் மாறிக்கிறேன், இல்ல இந்த இடத்துல நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை மாற்றியதாக எங்கும் வசனம் இல்லை. ஏன்னா அவர் யாரா? சத்தியம் உள்ளவர்.
அவர் மாறாதவர். அது அவருடைய கேரக்டர். அவர் மாறினா உலகமே அழிஞ்சு போயிரும். ஏன் தெரியுமா? அந்த உலகத்துல உள்ள ஒவ்வொன்றுமே அவர் வார்த்தையினால என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் வாக்கு மாறினால் அது என்ன செஞ்சிரும்? இருக்காது. அது அவர் வாக்கு மாறாதவர். அவர் சத்தியம் நிறைந்தவர். அவர் சத்தியமானவர். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நான் ஆரம்ப காலத்துல நான் சுகத்தை பெறணும்னு சொல்லி நான் காத்து கொண்டிருக்கும் போது, நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்ற வார்த்தை அவ்வளவு விசுவாசத்தை எனக்கு கொடுத்தது. சூழ்நிலைகள்ல அதுக்கு ஆதாரம் கிடையாது. என்னோட எண்ணங்கள் எதிராக இருக்கு. ஆனா அவருடைய இயல்பு என்னதான்? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? உன்னோட நோயை நான் சுமந்து கொண்டேன், உன் பாவத்தை நான் கழுவி விட்டேன். அதுவும் காசு பணம் கொடுத்துலாம் இல்ல, தண்ணீரை வச்சு கழுவல, அவருடைய இரத்தத்தினால் பாவங்களற கழுவி நீதிமானாக்கி இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாய். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலையின்படி உங்க பிரச்சனைய பார்க்காதீங்க. உங்களுடைய அனுபவங்களின்படி நீங்க உங்க பிரச்சனைய பார்க்காதீங்க. உங்க ஞானத்தின்படி பிரச்சனைய பார்க்காதீங்க. அவரது இயல்பின்படி பாருங்க. அவரது வார்த்தையின்படி பாருங்க. அவரது வல்லமையின்படி பாருங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் வார்த்தையை அவர் நிறைவேற்ற முடியும். அதற்கு வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார், அதற்கு உண்மை உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவருடைய வார்த்தை தான் சத்தியமா. வாசிக்கலாம், யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவரது வார்த்தை தான் என்னதான்? சத்தியம். அவரது வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. நமக்கு இது சில சமயங்கள்ல கடினமா இருக்கலாம், சில சமயங்கள்ல இது பாரமா இருக்கலாம், சில சமயங்கள்ல இது முடியாது, இது பிராக்டிக்கலா இது எப்படி வரும்? நமக்கு தேவையானதை மாத்திரம் ஒரு சில பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மள அவர் ஆறுதல் படுத்துறது, நம்மள பலப்படுத்துறது, நம்மள சந்தோஷப்படுத்துறது, நமக்கு விருப்பமா இருக்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு கடினமா இருக்கிறத நம்ம ஒதுக்கி வைக்கலாம். இது அப்படி சொல்லல. அவரது வார்த்தையே என்னதான்? சத்தியம். அவரது வார்த்தை எல்லாமே என்னதுதான்? சத்தியம். அதுதான் வழியாக அவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை நமக்காக சொல்லப்பட்ட செய்தி. அது அவரை குறித்து அவர் சொன்னது, நம்மை குறித்து அவர் சொன்னது, நமக்கான நோக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் என்ன செய்திருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தை தான் சத்தியம். அடுத்து இயேசு கிறிஸ்துவே சத்தியம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழின்னு அதுல என்ன செய்யப்படல? சொல்லப்படல. ஒரே வழி. இயேசு கிறிஸ்துவே வழி. பூமி எங்கும் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் மாத்திரமே வழி. வேறொரு வழியும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நீங்க சத்தியத்தை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை. நானே வழியும் சத்தியமும். அவர் நான் கொஞ்சம் சத்தியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அவர் தான் யாரா? சத்தியம். தேவனை வெளிப்படுத்துவதற்காக அவர் வெளிப்பட்டார். தேவன் எப்படி இருப்பார் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னா அவரை பார்க்கலாம். எது சரி என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும், எது சத்தியம் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம்.
அவருடைய வாழ்வு, அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் என்னது? சத்தியம். அதுதான் சத்தியம். உங்க அனுபவம் வேற சொல்லலாம், உங்க அறிவு வேற சொல்லலாம், உங்க சுத்தி இருக்கிறவங்க வேற சொல்லலாம், உங்க உறவுகள் வேற சொல்லலாம், ரிப்போர்ட் வேற சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவர்தான் யாரு? சத்தியம். அதை நீங்க நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி. நாம நம்பவில்லை என்பதினால் அது அவமாகி போக போறது இல்லை. நாம நம்பலன்னு சொன்னா நமக்கு தான் நஷ்டம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதோட மகிமை ஒன்று குறைந்து போக போறது இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் சத்தியம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் சத்தியம். உங்களை குறிச்சு அந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் சத்தியம். உங்க சூழ்நிலை சொல்றது இல்ல. உங்களை குறித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதுதான் சத்தியம். உங்களுடைய உணர்வுகள் சொல்லுவது இல்லை. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சத்தியம். வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சத்தியம். விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சத்தியம். நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் சத்தியம். இத உங்க சூழ்நிலை சொல்லாம இருக்கலாம், உங்க உணர்வுகள் சொல்லாம இருக்கலாம், உங்க கரங்கள்ல அது இல்லாம இருக்கலாம், ஆனா அது சத்தியம் இல்லை. அவர் வார்த்தை என்ன சொல்லுது, ஏன்னா அதுதான் சத்தியமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொய்யுரையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அவர் வார்த்தை சொல்லுது, நீங்க பாவி இல்ல, நீங்க நீதிமான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியம் என்ன சொல்லுது, நீங்க பாவி இல்ல, நீங்க யாரா? நீதிமான். நீங்க ஒரு பாவத்துல நின்று கொண்டு இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்து நீங்க ஒரு பாவத்துல நின்று கொண்டு இருக்கலாம். உங்க உணர்வுகள் நீ பாவி என்று உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். உங்க உறவுகள் நீங்க பாவி என்று உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அவர் வார்த்தை சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். இது மாறாது. அதுதான் உங்க ஆவிக்குரிய அடையாளம். அவரது வார்த்தை பொய் சொல்லாது. அதை நீங்க வெளியே பெற்றுக்கொள்ளணும்னா அதை நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அதுக்குதான் அவருடைய வார்த்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை குறிச்சு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை ஆளுகின்ற ராஜாக்களாக நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். எதை ஆளுகின்ற ராஜாக்கள்? சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்கள். உங்களுடைய நோயை ஆளுகின்ற ராஜாவாக, உங்க பாவத்தை ஆளுகின்ற ராஜாவாக, உங்களை எதிர்த்து வருகின்ற பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ராஜாவாக. இப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை சத்தியம் என்ன செய்யுது, சொல்லுகிறது. நம்மை குறித்து அப்படிதான் சத்தியம் சொல்லுகிறது. எது சரி என்று பார்ப்பதற்கு நாம சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, நம்ம உணர்வுகளை பார்க்க கூடாது, நம்ம என்ன எண்ணங்கள் சொல்லுகிறத பார்க்க கூடாது. எதை பார்க்கணுமா? சத்தியத்தை பார்க்க வேண்டும். செக் பண்றது எங்க செக் பண்ணணும்? சூழ்நிலையை இல்ல, சிந்தனைகளை இல்ல, எங்கவா? சத்தியத்தை பார்க்கணும். நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் என்ன செஞ்சாரா, வந்தாரா. தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக அவர் என்ன செய்தார், வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அதை கேட்காதவங்க அந்த சத்தியத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொள்ளாததுனால நம்ம அதை கேட்கறது இல்ல. ஆனா சத்தியவானா இருந்தா நம்ம என்ன செய்யறோமா, அதை கேட்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து
தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை அப்படிங்கிறது சத்தியம் சொல்லி போடப்பட்டிருக்கு. அவருடைய சத்தியம் எப்போதெல்லாம் இருக்குதா? தலைமுறை தலைமுறை. நமக்கு மட்டும் அப்படின்னு இல்ல, நம்முடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததிகள், தலைமுறை தலைமுறைக்கும் அந்த சத்தியம் என்ன செய்தா? நிலைத்து நிற்கிறது. அந்த சத்தியம் அழிந்து போறது இல்ல, அது டெம்பரவரி இல்ல, அது எட்டர்னல். அது தற்காலிகம் அல்ல, அது நித்தியமானது. அது மாறக்கூடியது அல்ல, அது மாறாதது. அது உயிர் இல்லாதது அல்ல, நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது. சத்தியத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா? சத்தியமானவர். அடுத்த வசனம் ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். நீங்க பார்க்கின்ற காரியங்கள் உலர்ந்து என்ன செய்யுமா? உதிர்ந்தும் போயிரும். ஆனா அவருடைய வார்த்தை சத்தியமோ என்ன செய்யாதா? மாறாதா, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இத நீங்க தியானிச்சு பாருங்க, உங்களோட விசுவாசம் பெருகுகிறத பார்க்க முடியும். உங்களால அவரை நம்ப முடியும், அவரை சார்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். வாசிக்கலாம், யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் நம்மளை என்ன செய்யுமா? விடுதலை ஆக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக இருக்கும்போது அநேகருடைய கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார். அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் மனம் இறங்கி அவர்களை சொஸ்தமாக்குகிறார். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவங்க சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் வந்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் அழிக்கிறதுக்கு இல்ல, நான் ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். கெட்டு போனதை நான் ரட்சிக்க நான் என்ன செஞ்சேன்? வந்தேன் என்று சொல்லுகிறார். சமாரிய பெண் அங்கு அவமானத்தினாலையும் குற்ற உணர்ச்சியினாலையும் ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்களோ அப்பொழுதே அவங்க வாழ்வங்க என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. விடுதலை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறதோட அடையாளம் என்ன தெரியுமா? அநேகருக்கு அவங்க சாட்சியாக மாறினாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசியோட நோக்கம் அதுதான். அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற திட்டம் அதுதான். நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக மாறுவது, ஒரு சீஷராக மாறுவது. அதுதான் வசனம் சொல்லுது. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உலக பிரகாரமா ஒரு நோய் வந்தது அப்படின்னா ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லையா? அந்த வலி குறையும், ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை இருக்கு. அது போலவே நம்ம தேவனையும் பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் ஒரு சுகத்தை வாங்கணும், ஒரு விடுதலைய வாங்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விசுவாசியோட வாழ்வை தேவன் இவ்விதம் அமைக்கவில்லை. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், மூன்றுமே ஒன்றுதான். அந்த சத்தியத்துல நீங்க நிலைத்திருந்தால், அப்படி நிலைத்திருக்கிற இடத்துக்கு வந்தால் மட்டுமே சத்தியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்க மாத்திரை போடுற மாதிரி காலையில ஒரு தடவை இரவு ஒரு தடவைன்னு சொல்லி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கிற உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்காக நீங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. நம்ம தேவைக்கு அவரிடம் செல்வது இல்லை. அவரோடு இணைந்த ஒரு வாழ்வு, அவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு, எப்பொழுதும் அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கிறதுங்கிறது அதுதான். உங்க சூழ்நிலைகளையும் உங்க பிரச்சனைகளையும் உங்க சிந்தனைகள்ல வருகின்ற எண்ணங்களையும் சத்தியத்தின்படி பார்க்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம தேவைக்கு மாத்திரம் இல்ல. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். எனக்கு ஒரு வசனம் பிடிக்குது, ஒரு வசனம் சந்தோஷமா இருக்கு, ஒரு வசனம் எளிமையா இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பாரமா இருக்குங்கிறத நான் ஒதுக்கி வைக்கிறது இல்ல. சூழ்நிலைகளை சத்தியத்தின்படி பார்க்கிறது, என் சிந்தனைகள்ல வரக்கூடிய எண்ணங்களை சத்தியத்தின்படி பார்ப்பது, நான் எடுக்கின்ற தீர்மானங்களை சத்தியத்தின்படி எடுப்பது. இதுக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தையோடு இணைந்திருந்தால் மாத்திரமே இதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 2 டேப் இருக்கு. ஒண்ணுல ஹாட் வாட்டர், சூடான நீர் வருது, ஒண்ணுல குளிர்ந்த நீர் வருது. இந்த சூடான நீர்ல ரொம்ப கொதிக்கிற ஒரு நீர், அதுல எந்த அளவுக்கு நீங்க குளிர்ந்த நீரை ஊத்துனீங்கன்னா அது குளிராக மாறும்? சூடான நீரை விட அதிகமா நீங்க குளிர்ந்த நீரை என்ன செய்யணும், ஊத்தணும். அப்பதான் அது குளிர் நீராக என்ன செய்யும், மாறும். கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா அந்த சூடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அது போலதான் ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது சூழ்நிலை சொல்கிறது தெரியாமல் வார்த்தை என்ன சொல்லுதோ அது உங்களுக்கு எப்ப தெரியும்னா, உங்க இருதயம் அவர் வார்த்தைகளால என்ன செய்யணும், நிரம்பி வழியணும். அப்பதான் உங்களுக்கு சூழ்நிலை சொல்றது உங்களுக்கு புரியாது. இல்லையே, வார்த்தை சொல்லுகிறதே, வார்த்தை இப்படிதானே சொல்லுது. உங்க சூழ்நிலை சொல்லும், இதுல தோத்து போக போற, உனக்கு எதிராக இருக்கிறாங்க. இதுதான் அங்க தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நடக்குது. ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீது ராஜாவாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், ஏன் அவங்க சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையின்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இருதயத்தை அவர் வார்த்தையினால அவங்க என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க, நிரப்பி வச்சிருந்தாங்க. அது தேவைக்கு வராது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு காரியம் இருக்கு, ஒருத்தங்க ஜெபித்து விடுதலை வேணுங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஊழியக்காரங்க ஜெபிக்கிறது பலன் கிடைக்கலாம், ஆனா உங்களுக்கான சிறந்தது அதுவல்ல. ஒரு கார், இது அடிக்கடி நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு கார் ஸ்டார்டிங் ட்ரபிள், அது நின்னு போயிட்டு அதை தள்ளி விடுறது போலதான் ஊழியக்காரர்களின் உதவி. உங்களுக்கு கீழே விழுந்தவங்கள தூக்கி எடுக்கிறது போலதான். அது போய் சேருகிற இடம் வரைக்கும் நம்மளால தள்ளி விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. அது அந்த காரே என்ன செய்யணும், ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யணும், ஓட ஆரம்பிச்சிடணும். அது போலதான் தூக்கி விடுவது மாத்திரம்தான் ஊழியக்காரர்களின் விசுவாசம். அடுத்து உள்ள ஓட்டத்துல யாரு விசுவாசத்தை வளர்க்கணும்? அவரவர் விசுவாசத்தை நீங்க வளர்க்கிறது தான் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் நீங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எல்லா பகுதிகள்லயும் நீங்க சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக இருக்க முடியும். ஒரு பகுதியில அவருடைய பலத்தை நீங்க பெற கற்றுக்கொண்டால்தான் இன்னொரு பகுதியில அவர் பலத்தை கொண்டு உங்களால மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த ஊழியக்காரங்க எங்க மீட்டிங் போடுவாங்கன்னு என்ன செய்யணும், ஓடி அலையணும். மக்களுடைய நிலைமை இன்று இப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க விருப்பம் இல்லை. இந்த நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் யாராவது ஜெபிப்பாங்களா, என் விடுதலையை நான் பார்ப்பேனா, என் வேலையை நான் பார்க்க போகிறேனா? இப்படி ஒரு வாழ்வை தேவன் விசுவாசிக்கு என்ன செய்யல, வைக்கவில்லை. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரே மெசேஜ் தான் இப்போ நான் இங்க ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உபதேசித்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிவது இல்லை. நான் சொல்றத ஒரு சிலர் அப்படியே சொல்ல முடியும், ஒரு சிலர் பாதி சொல்ல முடியும், ஒரு சிலர் கொஞ்சமா சொல்வாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் புரியலையேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருதயத்துல எதை நிரப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. நான் சொல்றது புரியுதா? அந்த வார்த்தையில நீங்க நிலைச்சிருந்தாதான் அந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ற எபிலிட்டியே அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? வரும். எந்த அளவுக்கு அந்த உங்க இருதயத்தை நீங்க பண்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு அவருடைய குரலுக்கு நீங்க உங்க இருதயத்தை மென்மையாக்கி வச்சிருக்கிறீங்களோ. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு விதைய நம்ம நிலத்துல போடுறோம். அந்த மண் ரொம்ப லகுவாக லேசாக அந்த விதை உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கிற ஒரு மண்ல தான் விதை என்ன செய்யும்? நல்லா முளைக்கும் இல்லையா? பாறைகளும் கடினமும் இருக்கிற அந்த மண்ணுல விதைய போட்டா அது என்ன செய்யாது? வராது. அது போலதான் மனிதனுடைய இருதயமும். அதனாலதான் இந்த உபதேசத்துல நீ என்ன செய்ய? நிலைத்திரு. அதுதான் நம்ம இருதயத்தை பண்படுத்தவும் செய்யும். நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்துவதற்காக அவர் அந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை அதற்குதான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை மென்மையாக்குவதற்கு, அவர் நம்ம இருதயத்துல செயல்படுவதற்கு, நம்மை கிறிஸ்துவை போல உருமாற்றுவதற்கு, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, நம்ம சிந்தையை மாற்றி நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் ஒவ்வொருவரையும் உருவாக்குவதுதான் அவருடைய சித்தம். ஒளியின் பிள்ளைகளாக அந்த வாழ்வு ஆசீர்வாத வாய்க்காலாக. அவர் பொய்யுரையாத தேவன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆனா அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்? அந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம்? என்ன இடம் கொடுக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறதா. வாசிக்கலாம். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். இந்த சத்தியத்தை பெல்ட்டாக, நம்ம இடுப்புல கட்டக்கூடிய பெல்ட்டாக இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கவச உடை. போர்க்களத்துல போர் வீரர்கள் அணியக்கூடிய ஒரு கவச உடைய குறிச்சு இதுல பவுல் சொல்லுகிறார். பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் போர்க்களத்துல இல்லையேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு விசுவாசியும் எதுலதான் நின்று கொண்டிருக்கிறோம்? போர்க்களத்துலதான் நிற்கிறோம். ஆவிக்குரிய போர்க்களம். நீங்க இருக்கிறது வேணா வீட்டுல இருக்கலாம், இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ஒரு போர்க்களத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான். உங்க எதிராளி உங்களுடைய நோய் இல்லை, உங்களுடைய சாபம் இல்லை, உங்களுடைய பாவம் இல்லை, உங்களை எதிர்த்து வருகிற மனிதர் இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, உங்க சொந்தக்காரங்க இல்ல, உங்க கணவன் இல்ல, உங்க மனைவி இல்ல, உங்க மாமியார் கிடையாது. உங்க எதிராளி யார் தெரியுமா? பிசாசானவன். ஒரே எதிராளி தான் நமக்கு. யாரு? பிசாசானவன். இத நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை எதிர்கொள்ற விதமே வேற. அதுதான் சத்தியம் என்னும் இடை கச்சை. அந்த சத்தியம் நமக்கு இதை கற்று தருகிறது. உங்க சூழ்நிலையை குறிச்சு ஒரு அடையாளத்தை அது சொல்லுது. அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியாது. மாம்சத்துல நீங்க போராடாதீங்க, ஆவிக்குரிய பலத்தை கொண்டு ஆவிக்குரிய போர் செய்யுங்கள். சத்தியம் என்னும் இடைக்கச்சையை அணிந்து கொள்ளுங்கள். அந்த கவச உடையில முதல் பகுதியே சத்தியத்தை குறிச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. பெல்ட். அந்த பெல்ட், அந்த கவச உடையில அந்த பெல்ட் தான் அந்த உடை மொத்தத்தையுமே சேர்த்து பிடிச்சிருக்கும். அந்த பெல்ட் இல்லைன்னா எல்லா பகுதியும் தனித்தனி பார்ட்டா என்ன செஞ்சிரும்?
போயிரும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சத்தியம் என்னும் இடைக்கச்சை. அவங்களுடைய போர் வாளெல்லாம் அந்த பெல்ட்ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க, தொங்க போட்டிருப்பாங்க. மேல உள்ள மார்க் கவசத்தையும் அதோட இணைஞ்சுதான் இருக்கும். அந்த சத்தியம் இல்லை என்றால் நம்முடைய சிந்தனையும் இருதயமும் இந்த உலகத்தின் போக்குல கரைப்பட்டதாக, சாத்தானால குற்றம் சாட்டப்பட்டதாக அவருடைய வழியிலிருந்து பிரித்து செல்லப்படும். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கவச உடைய இணைக்கிறதே எதுதான் இணைக்குது? அந்த பெல்ட் தான். சத்தியம் என்னும் இடைக்கச்சை. ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது. அந்த பிரச்சனையில எப்படியோ வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களால வெளியே வரவே முடியல. எல்லாமே உங்களுக்கு எதிரா வருது. அப்போ தேவன் என்ன தண்டிக்கிறார். நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி சத்தியம் தெரியலன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. சத்தியம் என்ன சொல்லுது? மீட்பர் நமக்காக அடிமையின் கோலம் எடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை கழுவி மீட்டு கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை. தேவன் உங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தேவனை உங்களால அப்பாவா பார்க்க முடியாது. தேவனை உங்களுக்கு எதிராக தான் பார்க்க முடியும். ஏன் என் மேல இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் என்ன செஞ்சா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவரை அறியாமல் நம்ம என்ன செய்வோம்? அங்கு பிசாசுக்கு தான் இடம் கொடுப்போம். அந்த உண்மை தெரியல அப்படின்னா சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளும். அவனுடைய பொய், சாத்தானுடைய வஞ்சகம், அவனுடைய ஏமாற்றுதல், இது எல்லாத்துக்கும் நம்ம ஆளாக நேரிடும். சாத்தானுக்கு உங்க வாழ்க்கையில அதிகாரம் கிடையாது. உங்க சரீரத்துல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க நோய், உங்க சரீரத்துல உள்ள நோய் உங்க சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. லில்லியன் சொல்லி ஒரு தேவ பெண்மணி. அந்த தேவ பெண்மணி பிரபலமான ஒரு டாக்டர். அவங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அந்த இடத்துல அவங்களுடைய களைப்பை போக்குவதற்கு ஒரு சில மாத்திரைகளை போட்டு அவங்க பழகி இருந்திருக்கிறாங்க. அது அந்த மாத்திரைக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால அதுல இருந்து மீண்டும் என்ன செய்ய முடியல, வர முடியல. மரண படுக்கைக்கு நேரா போயிட்டாங்க. அந்த சமயத்துலதான் அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு, தேவன் என்னை பாவியாக பார்க்கவில்லை, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக என்னை அவர் பார்க்கிறார், இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க தெரிந்து கொண்டு பெரிய சுகத்தை அவங்க பார்த்தாங்க. பார்த்தது மாத்திரம் இல்ல, அவங்களோட சகோதரியோடு சேர்ந்து ஒரு டிவைன் ஹாஸ்பிட்டல் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பதில் ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட்டை கொண்டு வந்து அவங்க வீட்டுல விடுவாங்களாம். அவங்க குளுக்கோஸ் போடுறதுக்கு பதில், மெடிசின் கொடுக்கறதுக்கு பதில் அவங்க கொடுக்கறது சத்தியம். அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, வருகிற பேஷண்ட் நான் ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால அது உலக பிரகாரமா அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதை மாற்றக்கூடிய சத்தியம் என்னிடத்தில் உண்டு. அந்த சத்தியத்தை நான் கொடுக்கும் போது அவங்க நார்மலா என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. இந்த வேலைய அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சத்தியத்தை அவங்க ஒரு காலேஜ் வச்சு சொல்லி கொடுத்தும் இருந்தாங்களாம். அப்ப அவங்கள பார்க்க வந்த ஒரு மாணவன் அவங்க கிட்ட சொன்னது, என்னோட பலவீனத்துல எனக்கு விடுதலை வேணும், எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாராம். உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னது என்னன்னா, என்னோட நோய் என்று நீ சொல்லுகிற வரை உன்னால் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஏன்னா அது நோய் கிடையாது, அது சாத்தானுடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுடைய அறிகுறி, அவனுடைய நோய நம்முடையது என்று அவன் நம்ப வைக்கிறான். அதுதான் அவன் சொல்ற பொய். நீங்க அதை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அதுல உங்களால விடுதலை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல நோய் இருக்க முடிஞ்சுதா? இல்ல. நாம யாரா இருக்கிறோம்? அவர் சரீரம். நம்ம சரீரத்துல எப்படி நோய் இருக்க முடியும்? ஏன்னா இது என்னுடையதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது ஏற்கொள்வது இல்லை, என்னுடையது இல்லை. இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, இது என்னுடையது இல்லை என்று உங்க பிரச்சனையை நீங்க எப்போ நீங்க பாக்குறீங்களோ பிரச்சனையில இருந்து உங்களால என்ன செய்ய முடியும்,
வெளியே வர முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை. இது செல்ஃப் மோட்டிவேஷனல் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நானும் பாசிட்டிவா தான் பேசுவேன். நீங்க எத்தனை காலம் பாசிட்டிவா பேசினாலும் என்ன செய்ய முடியாது? ஜீவனை பெற முடியாது. ஜீவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது பாசிட்டிவ் கிடையாது. இது அவரை நம்புகிற விசுவாசம். விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம்ங்கிறது ஒரு சத்தியம் மாத்திரம் இல்ல, நிறைய ஆங்கிள் இருக்குது, நிறைய அணுகுமுறையில இருக்குது. பாவத்தை குறிச்சு ஒரு சத்தியம் இருக்குது, ஜீவனை குறித்த சத்தியம் இருக்குது, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று இருக்கிறது, பரிசுத்தத்தை குறித்து இருக்கிறது, சுகத்தை குறித்து இருக்குது, மனிதர்கள் எதிர்த்து வருகிற காரியத்தை குறித்து இருக்கிறது, தேவனை குறித்து இருக்கிறது, அவர் வார்த்தையை குறித்து இருக்கிறது, அவர் எப்படி செயல்படுவார் என்று இருக்கிறது, நீங்க எப்படி விசுவாசத்துல வளர முடியும் என்று சத்தியம் இருக்கிறது. எந்த பகுதியில நீங்க உண்மையை தெரியாம இருக்கிறீங்களோ அந்த பகுதியில சாத்தானால உங்களை என்ன செய்ய முடியும்? ஏமாத்த முடியும். அப்போ நான் எத்தனை சத்தியங்களை அறிந்து கொள்ளணும் இல்லையா? அந்த முழுமையான சத்தியம் தேவை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். முதல் விடுதலை சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பொய்யிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். அவன் சொல்ற பொய்யிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? விடுதலையை கொடுக்கும். இல்ல இது என்னுடையது அல்ல, எனக்கான அடையாளம் இதுவல்ல. அவனுடைய வேலையே அவருடைய வார்த்தைக்கு எதிராக பொய் சொல்றதுதான். ஆதாம் ஏவாள அவன் எப்படி ஏமாத்தினான்? அவங்கள கொலை செஞ்சிருவேன் மிரட்டினானா? இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பொய் சொன்னான். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு? இந்த பழத்தை நீ சாப்பிட்டா என்ன செஞ்சிருவ? சாகவே சாவாய். அவன் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னா? இத நீ சாப்பிட்டா என்ன செய்ய மாட்ட? சாக மாட்ட. அந்த வார்த்தைக்கு அப்படியே எதிரானது. இன்றைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே வஞ்சகம், அதே பொய், அதே தந்திரம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? நான் என் சொந்த குமாரனுடைய ஜீவனையே உனக்காக நான் கொடுத்திருக்கிறேனே, நான் மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு தரமாட்டேனா அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் என்ன சொல்றான்? இதுல தேவன் ஏன் உனக்கு தரல? ஏன் இவ்வளவு காலதாமதம்? இதுல உன்னால வர முடியாது, அவர் உனக்கு இத கொடுக்க மாட்டாரு, இல்ல இத உன்னால பெறுகிறதுக்கு நீ இன்னும் பலப்பட முடியாது, உனக்கு விசுவாசம் காணாது. சத்தியம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுலுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, பவுல் அவருடைய தோள்ல போட்டிருந்த உருமால் துணியை கொண்டு போய் நோயாளி மேல போட்டாங்களா? நோயாளி என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானாங்க. பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல்ல கொண்டு போய் நோயாளிகளை போட்டாங்களா? நோயாளிகள் என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானாங்க. அதே விசுவாசம், the same faith உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான்? உனக்கு விசுவாசம் காணாது, நீ இன்னும் விசுவாசத்துல பெருகணும், நீ இன்னும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும், இந்த விசுவாசத்துல உன்னால இதை பெற முடியாது. அவன் சொல்ற பொய். விசுவாசம் எப்படி பெருகும்? நமக்குள்ள அதே விசுவாசம் இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும். நீங்க எப்ப ரட்சிப்பை பெற்று கொண்டீங்களோ, நீங்க விடுதலை பெறுவதற்கு தேவையான விசுவாசம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்க விசுவாசத்துக்கு குறைவு இல்லை, அதை நீங்க வெளிப்படுத்துறதுலதான் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சத்தியத்தை நீங்க அதை உங்க சிந்தனையில கொண்டு வந்து அதை கேட்டு அதை தியானித்து அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வதில் மாறுபாடு இருக்கிறது. ஒருவர் அதிகமாக அந்த பயிற்சியை செய்யறாங்க, ஒருத்தங்க குறைவா என்ன செய்யறாங்க? அதுலதான் வித்தியாசமே தவிர விசுவாசம் நம்மிடத்துல இருப்பதில் குறைவு கிடையாது. இப்படி அநேக காரியத்துல தேவனுடைய அன்பை குறித்து நாம் சந்தேகம் கொள்ளும்படி அவன் செய்யறதுதான் அவனுடைய பொய். அவருடைய நன்மையை குறித்து, அவர் நமக்கு செஞ்ச நன்மையை மறைத்துதான் அவன் அதை சொல்லுவான். நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். சில நேரம் மனதுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, தேவனுக்கு எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன். போன வாரம் கூட ஒரு பையன் ஆக்சிடென்ட். இந்த சகோதரி மட்டும் இல்ல, அநேகர்கிட்ட நாங்க இத பாக்குறோம். போன் எங்களுக்கு வருது ஜெபிக்க சொல்லி. அந்த பையனுக்கு மூச்சு பேச்சு இல்ல.
அவங்க அழுறாங்க, அந்த சகோதரி அழுறாங்க. அவங்களுக்கு 2-3 நிமிஷம் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவின் வாழ்வு என் மகனுக்குள்ள செயல்படுது, அவனுக்கு நீங்க புது ஜீவனை தந்ததற்காக நன்றி இயேசுவே, இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு அவங்கள வழி நடத்தணும். இரவே அவன் அந்த அபாய கட்டத்தை அவன் தாண்டிட்டான். காலையில சகோதரி பேசும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அவன் பேசுறான், காலெல்லாம் அசைக்கிறான் அப்படின்னு சொல்லி சலிப்பாக சொல்றாங்க. இதை எப்படி சொல்ல வேண்டிய இடம்? அங்க என்ன கிடைச்சிருக்கு? புது ஜீவன். மூச்சு பேச்சு இல்லாம இருந்த இடத்துல அங்க என்ன கிடைச்சிருக்கு? ஜீவன். அந்த கிடைச்ச ஜீவனுக்கு அங்க என்ன செய்ய முடியல? நன்றி சொல்ல முடியல. அப்போ சகோதரி கேட்டாங்களா, அவன் பேசுறானேன்னு கஷ்டப்படுறீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ அதை பாக்குற எங்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கும் போது அந்த சுகத்தை கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அது சாத்தான் மறைக்கின்ற வஞ்சகம். அவர் செஞ்ச நன்மையை பார்க்க விடாமல் குறைகளை பார்க்க வைக்கிறது அவன் தந்திரம். அது அவர் செஞ்ச நன்மையை முதல்ல பாருங்க. 10% நீங்க அதை பெற்றிருந்தாலும் அந்த நன்மைக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. மீதி 90% தன்னால வரும், பின்னாடியே வரும். அது அந்த நன்மையை அவன் மறைக்கிறான். இது அநேகர்கிட்ட நாங்க பாக்குறோம். 75% பெற்று கொண்டிருந்தாலும் அந்த 25% தான் சொல்லுவாங்க, இன்னும் இது வரலையே, இது முழுசா வரட்டுமே. இது வந்ததுக்கு நன்றி சொல்லாம அது என்ன செய்யாது? வராது. அதுதான் அவனுடைய தந்திரம். உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஜீவன் வந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறாரே, நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே, வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைத்திருக்கிறாரே, அதுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது இனிமே போற இடம் வாய்க்கும். அதுல நம்முடைய கால்கள் பலப்படும், நம்முடைய பாதைகள் விசாலமாகும். இந்த நன்மையை அவன் மறைப்பான், அவருடைய அன்பை மறைப்பான். இதுதான் அவனுடைய தந்திரம். நீங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவருடைய அன்பை உங்களால விசுவாசிக்க முடியும். அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் விசுவாசிக்க முடியாது. தாயின் கருவில் காப்பாற்றியவர் எதுக்கு காப்பாற்றினாரு? பாதியிலே நம்மள கைவிடுறதுக்கா? இல்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மள பாதியில கைவிடுகிறதுக்கு இல்ல. இஸ்ரேல் மக்களை பார்த்து நம்ம எப்படி இவங்க இவ்வளவு நன்றி அறிவில்லாதவர்களா இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, அதே ஸ்டைல்ல தான் நாமளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதே பேச்சு, அந்த பேச்சு ஸ்டைல் கூட நம்மளுக்கு என்ன செய்யல? மாறல. அவங்கள அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சு அந்த பிரசன்ஸ்லயே வழி நடத்தினாரு. அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினாரு. சிறந்த உணவு, தேவ உணவு. அவங்களுக்கு அது அற்ப உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு அவங்களுக்கு எப்படி இருந்ததா? அற்ப உணவா இருந்ததா? நம்ம சூழ்நிலைகள்ல எத்தனை மாதிரி வார்த்தைகளை பேசுறோம்? இந்த ஜீவன் இருந்து என்ன, இல்லாம இருந்து என்னன்னு எத்தனை தடவை சொல்றோம்? இந்த ஜீவன் நமக்கு எப்படி தெரியுது? அற்பமாக தெரிகிறது. அவர் கொடுத்த அந்த நன்மை நமக்கு என்ன செய்யல? தெரியல. நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவர் நன்மையை மறக்க செய்கிற வார்த்தைகள். அந்த மக்கள் எப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்களோ அப்படிதான் நாமளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த நன்மையை மறந்து போகிறது, அவருடைய அன்பை மறந்து போக வைக்கிறது. இந்த அன்பை அவருடைய சத்தியம் நமக்கு அறிவிக்கிறது. அந்த அன்பை நீங்க அறிந்து கொள்ளாம அவனுடைய பொய்யில இருந்து உங்களால என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. நீங்க நிக்கிற சூழ்நிலை உண்மைதான், அந்த ரிப்போர்ட் உண்மைதான், அந்த கர்ஜனை உங்க காதுல கேட்கும், அந்த புயல உங்க கண்கள் பார்க்கும். அவருடைய அன்பை, அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால் மாத்திரமே உங்கள் கண்கள் விசுவாசத்தோடு பார்க்கும். அப்படி இல்லைன்னா அவன் சொல்ற பொய்யை நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். அதனாலதான் சத்தியம் என்னும் இடைக்கச்சை, பெல்ட். அதுதான் என்னது? பெல்ட். அதுதான் உங்க போர் ஆயுதத்துல முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற ஆயுதங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதுதான்? பெல்ட் தான். அது இல்லைன்னா எல்லாம் கலந்து போயிடும், தனித்தனியா என்ன செஞ்சிடும்? போய்விடும். சத்தியம் இது சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது.
உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு என்ன தேவையில இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவை சத்தியம். நீங்க அதை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டால் உங்களுக்கான வாழ்வு, உங்க திட்டம் வேற, சிறந்தது. அது நன்மையானது, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது, உங்களை விடுவிக்க கூடியது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை நம்ம பார்க்கலன்னா நமக்கு அதை என்ன செய்ய தெரியல, பார்க்க தெரியல. அதுல குறை கிடையாது. சத்தியம் நம்மள என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். எல்லா பகுதியில இருந்து, உங்க அவமானத்துல இருந்து அது விடுதலையாக்கும், உங்க அடிமைத்தனத்துல இருந்து அது விடுதலையாக்கும், உங்க கட்டுகள்ல இருந்து அது விடுதலையாக்கும், உங்க பாடுகள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கும். அவருடைய பலத்தை அது கொடுக்கும். அதுதான் பவுல் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க என்ன செய்யறது இல்ல, ஒடுங்கி போறது இல்ல. நாங்க கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. நாங்கள் கீழே விழத்தள்ளப்பட்டோம், நாங்க என்ன செய்யறது இல்ல, மடிந்து போறது இல்ல. ஏன் அப்படின்னா அவர் பலப்பட்டு நின்று கொண்டிருந்தார். அவருடைய பலத்தினால் பலப்பட்டு நின்று கொண்டிருந்தார். அந்த சத்தியம் அவரை பலப்படுத்தி இருந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லது, அங்க போனா எனக்கு நல்லது. எங்க இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியம் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தேவை சத்தியம்தான், அவரை குறித்த அறிவு தான், அந்த வார்த்தை தான். அது உண்மையுள்ளது, அது மாறாதது, அது நித்தியமானது, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது. சாத்தானுடைய வஞ்சகத்துக்கும் பொய்க்கும் உங்களை தப்புவித்து உங்களுடைய வாழ்வில் விடுதலையை அளிக்க கூடியது, உங்களை பலப்படுத்த கூடியது. இந்த சத்தியத்துக்கு நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கிறத பொறுத்துதான் அந்த விடுதலையை உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உங்களுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற பங்கு, அதன்படி செயல்படுகின்ற பங்கு, அத மற்றவர்களுக்கு ஷேர் பண்ற பங்கு, அது மற்றவங்களுக்கு சொல்ற பங்குன்னு ஒன்று இருக்கிறது. இதுதான் விசுவாசியின் ரோல். உங்க வாழ்வை மாற்றக்கூடிய பங்கு யாரோடது, அவரோடது. அது நம்முடைய பங்கு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் தான் அடுத்து ஃபைனல் அத்தாரிட்டி. உங்க சூழ்நிலை ஒரு தகவலை சொல்லலாம், இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கலாம். டாக்டர் ஒரு முடிவை சொல்லியிருந்திருக்கலாம், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்க உறவுகள் ஒன்றை சொல்லியிருக்கலாம், உங்களுடைய அனுபவங்கள் ஒன்றை சொல்லலாம், உங்க அறிவு ஒன்றை சொல்லலாம். ஆனா இந்த எல்லா ஃபைனலை காட்டிலையும் எதுதான் ஃபைனலா, அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை. அந்த ஃபைனல் அத்தாரிட்டியாக அவருடைய வார்த்தையை நீங்க எடுக்கும் போது அந்த விடுதலையை நீங்க பார்த்துருவீங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு. 100க்கு அதிபதியின் விசுவாசம். அவர் ரோம அரசாங்கத்துல ரோமன் சிட்டிசன். அவர் யூதர்கள் கிடையாது. அங்க இஸ்ரேல்ல அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாக மரணப்படுக்கையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர்றாரு. அவரோடு இருக்கின்ற யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க, இவர் ஜெப ஆலயம் கட்டி நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு நிறைய தயவு பண்ணிருக்கிறாரு, அவருக்கு அந்த தயவை நீங்க செய்யுங்க. ஆனா 100க்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட தகுதி இல்லை. தகுதியின் அடிப்படையில தேவனை தேடாதீர்கள். நம்மெல்லாம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியே கிடையாது. அததான் போன வாரம் பார்த்தோம். அவர் கிருபை உள்ளவர். அந்த அளவில்லாத கிருபையே தகுதி பார்த்து அவர் கொடுப்பது இல்லை. தகுதியே இல்லாத நமக்கு அந்த தயவை அவர் காண்பித்திருக்கிறார். தகுதியே இல்லாத நமக்கு அந்த இரக்கத்தையும் அன்பையும் அனுபவிக்க அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கிருபை உள்ளவர். அங்க அவர் சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சொஸ்தமா. ஏன்னா அதிகாரம்னா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு கீழான ஒருத்தன் நான் சொன்னா என்ன செய்வான், கேட்பான். நான் வான்னா வருவான், போனா போவான். அது போல் இந்த நோய் உமக்கு கீழ்ப்படியும் என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜென்டைல், தேவனை அறியாதவர் அந்த சத்தியத்தை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த நோய் அவருக்கு கீழ்ப்படியுங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியறது இல்ல. இந்த சூழ்நிலை அவருக்கு கீழ்ப்படியுங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, நம்ப முடியறது இல்ல.
இந்த உலகத்துல உள்ள காரியங்களை அவர் மேற்கொள்ளக்கூடியவர்ங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல, நம்ப முடியறது இல்ல. இது எப்படி ஆகும்? இது ஏன் இன்னும் ஆகல? எனக்கு ஏன் இன்னும் நடக்கல? அவிசுவாசிய போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஃபைனல் அத்தாரிட்டியாக அவருடைய வார்த்தையை பாருங்கள். அதுதான் சத்தியம். கவுன்சிலிங் வரும்போது டெத் கண்டிஷன்ல வருவாங்க. அவங்க கூட இருக்கவங்க கிட்ட நான் சொல்றது என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்க முன்னாடி 2 ரிப்போர்ட் இருக்கு. நீங்க பாக்குறது, நீங்க கேள்விப்படுறது, டாக்டர் சொல்றது, உங்க உறவுகளோட உடம்புல இருக்கிறது இல்ல உங்க உடம்புல இருக்கிறது பொய் கிடையாது, நிஜம். ஆனா இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு. அவரோட வார்த்தை சொல்லுது, இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம்னு சொல்லுது. உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அதை உங்களால என்ன செய்ய முடியும்? தர முடியும். அந்த ரிப்போர்ட் மாறாதது. சாய்ஸ் உங்களோடதுதான். எதை தேர்ந்தெடுத்தாலும் அதை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. நீங்க பாக்குறத தேர்ந்தெடுத்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும்? தர முடியும். ஏன்னா சாய்ஸ் யாரோடதுதான்? நம்முடையது. ஆனா நீங்கள் சத்தியத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சத்தியம் உங்கள் சூழ்நிலைகளை, உங்களுடைய நோய்களை மாற்றக்கூடியது. இதுக்கு கீழ்படுகிறவங்க பாத்துருவாங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் மாறுகிறத நாங்க என்ன செய்யறோம்? பாக்குறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும். நேற்று ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, பொருளாதார பிரச்சனைன்னு தான் நான் வந்தேன், ஆனா இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை நான் எழுதி நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். அத கொஞ்சம் பேருக்கு நான் இப்ப சொல்லி கொடுக்கிறேன். நான் திரும்பி பார்த்தா என் பிரச்சனை எல்லாம் மாறிட்டு, இன்னும் பிரச்சனை வந்தாலும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரச்சனையே இல்ல, அவரை பார்க்க பார்க்க அது நிஜமாக மாறுகிறது. ஏன்னா அது என்னது? சத்தியம். ஒரு சாட்சி சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. அது நோயா இருக்கலாம், அது உங்க பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம், உங்க கட்டுகளா இருக்கலாம். இன்னைக்கு உங்க முன்னாடி எது உங்களை நிற்க விடாமல், தூங்க விடாமல், உங்களை எது உங்களுக்கு சமாதானம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோ அதுல அது விடுதலையை கொடுக்க அது போதுமானதாக இருக்கிறது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கேன்சர்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. நான் ஊழியம் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ரொம்ப இந்த சத்தியத்துக்குள்ள வரல. ஆனா காடுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அதை கேட்ட உடனே நான் அவங்களுக்கு போன் செய்யறேன். போன்ல ரொம்ப அழுதாங்க. அவங்க உலக பிரகாரமா ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட். அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவங்க எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நான் சொல்ல வர்றத ஏற்றுக்கொண்டால்தான் அவங்களால அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது உண்மையும் அதுதான். எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அநேகர் இந்த இடத்துல தவறி போறாங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உறவு உண்டு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா சத்தியம் என்பது வேற. அந்த உறவை நம்ம சத்தியத்தின்படி நம்ம வச்சிருக்கிறோமா? அதுலதான் தேவனால என்ன செய்ய முடியும்? சரியாக செயல்பட முடியும். இல்லாட்டி குறைஞ்ச அளவு நம்ம என்ன செய்வோம்? பார்த்து கொண்டு இருப்போம். அவங்க கிட்ட நான் சுவிசேஷத்தை சொல்றேன், என்னோட சாட்சியை சொல்றேன், ஊழியத்துல நடக்கிற சாட்சிகள் எல்லாம் சொல்றேன், ரட்சிப்புல என்னெல்லாம் இருக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அவங்களுக்கு அது எந்த அளவு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை நான் சொல்றேன் அவங்க கிட்ட. தயவு செஞ்சு எனக்கு இது தெரியும், தெரிஞ்சது தானே, எனக்கும் அவருக்கும் உறவு இருக்குன்னு சொல்லி இதை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. எனக்காக நான் சொல்றதை என்ன செய்யுங்க? கேளுங்க. இதுல என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. கொஞ்சம் சில சத்தியங்களையும் சாட்சிகளையும் அனுப்புனேன். ஆனா அவங்க ஹார்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு சத்தியத்துல நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, பண்படுத்தப்பட்ட இருதயமாக அது இருந்தது. அது கடின இருதயமாக என்ன செய்யல, இல்ல, தாழ்மையா ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அதை கேட்க ஆரம்பிச்சு அடுத்து எனக்கு வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருந்தாங்க, வாட்ஸ்அப்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு புரிஞ்சுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் சத்தியம், நான் யாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிற சத்தியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நான் அதை அவங்களுக்கு நான் அனுப்பிவிட ஆரம்பிச்சேன். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியம் அவங்கள ரொம்ப மாற்றியது. அவங்கள இனிமேதான் எனக்கு அவர் சுகம் கொடுக்கறதுன்னு இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாருன்னா நான் ஏன் ஆபரேஷன் பண்ணணும்? அவங்க கேள்வி அதுதான்.
அவங்க ஆபரேஷன் எனக்கு வேண்டாம், நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன், எனக்கு ஆபரேஷன் தேவை இல்லை, அது இல்லாமலே சுகத்தை என்னால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவங்களுக்கு நான் அடுத்து 3வது முறை பேசும்போது சொன்னேன், இத நீங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, நீங்க அவிசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க உறவுகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களோட நீங்க நேரம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே, நீங்க இதை சொல்லும் போதே இதை நான் தீர்மானிச்சுட்டேன். எல்லாரோட போனையும் நான் என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன பதில், அதாவது நம்ம ஒரு மணி நேரம் நான் இதை கேட்கிறேன், இதை நம்புறேன், நான் இன்னும் பார்க்கலன்னு சொல்றோம். ஆனா அதை எப்படி அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி அதை நான் எதிர்கொள்றேன், எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்றேன், அந்த சத்தியத்துக்கு என் வாழ்க்கையில என்ன பிரையாரிட்டி நான் கொடுக்கிறேன், என்ன முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன், அதை எப்படி நான் பாக்குறேன், அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அதை நான் என்ன செஞ்சுட்டேன்னா கட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட நான் அதிகம் பேச தேவையே இருக்காது. எனக்கு இதை கேட்டுட்டு எனக்கு இது புரிஞ்சுதுன்னு அவங்க ரொம்ப அழகா பதில் போடுவாங்க. எனக்கு இந்த சத்தியம் வேணும்னு கேட்பாங்க, அதை அனுப்பி மட்டும்தான் விடுவேன் அவங்களுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் யாருக்கும் ஆபரேஷன் வேண்டான்னு நான் ஆலோசனை சொல்லுவது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விசுவாச அளவு என்ன செய்யும், மாறுபடும். ஆபரேஷன் இல்லாம சுகத்தை ஒருவரால் பெற முடியும், அது 100% உண்மை. ஆனா அதை பெற்றுக்கொள்ற ஹார்ட்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லாம ஆபரேஷன் வேண்டாம் நம்ம என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. நீங்க ஆபரேஷன் பண்ணாலும் அதுல சக்சஸ்ஃபுல்லா, அதுல ஒரு டிவைன் ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அவர் கொடுக்கறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா உங்க உறவுகள் அந்த இடத்துக்கு என்ன செய்யல, வரல. அவங்க சப்போர்ட் இல்லாம நீங்க ஆபரேஷன் வேண்டாம்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீங்க ஆபரேஷன் செய்யுங்க, உங்களுக்கு அது சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க விருப்பமே இல்லாம போனாங்க. அவங்க அழுதாங்க, அவர் தான் கொடுத்திருக்கிறாரே, நான் ஏன் ஆபரேஷன் பண்ணணும், இதுல எப்படி அவரோட நாம மகிமைப்படும், நான் ஆபரேஷன் பண்ணா ஆபரேஷன் தானே எனக்கு சரியாச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இதுல அவருடைய நாம மகிமைப்படும், நீங்க போங்க அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அதை ஜெபிச்சு அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சு அவங்களை அனுப்பி விடும் பொழுது ரிசல்ட், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. தைராய்டுல அவங்களுக்கு கேன்சர். தைராய்டு ஆபரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா முழுமையாக எடுக்க மாட்டாங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த தைராய்டை கொஞ்சம் வச்சுதான் அவங்களால எடுக்க முடியும். அந்த தைராய்டுல ஒரு பார்ட் நம்ம உடம்புல என்ன செய்யும், இருக்கும், முழுசா ரிமூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த தைராய்டு அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த கட்டிய பயாப்சி அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பி அவங்க வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, அந்த தைராய்டுல உள்ள அந்த 2 கட்டியும் வெளிப்புறத்துலதான் அந்த கேன்சர் இருந்ததே தவிர தைராய்டுக்குள்ள கேன்சர் செல் போகவே இல்லையா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என்ன ரிசல்ட் தெரியுமா, அப்படி தைராய்டுக்குள்ள கேன்சர் போயிருந்ததுன்னா அடுத்து கொஞ்சமா இருக்கிறதுல என்ன இருக்கும், கேன்சர் இருக்கும். அது கீமோ கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுக்கணும். இது தைராய்டுக்குள்ள என்ன செய்யல, போகல, அது அப்படியே வெளியே எடுத்தாச்சு. உடம்புல கேன்சர்ங்கிற ட்ரேஸே இல்ல. அவங்களுக்கு கீமோவும் கிடையாது, அவங்களுக்கு ரேடியேஷனும் கிடையாது. பண்ணுன டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். ஆனா நான் சொல்றேன், அவங்களுக்கு ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஆபரேஷன் இல்லாம என்ன செஞ்சிருவாங்க, சுகத்தை பார்த்திருப்பாங்க. அப்படி ஒரு விசுவாசம் அந்த சகோதரிக்கு. அந்த ஃபைனல் அத்தாரிட்டியாக நம்ம எதை எடுக்கிறோம், இது நோய்க்கு மாத்திரம் இல்ல, இது சுகத்துக்கு மட்டும் நீங்க பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் அந்த சூழ்நிலையை குறிச்சு, உங்க அனுபவத்தை குறிச்சு, உங்களுடைய பிரச்சனைகளை குறிச்சு, உங்களை குறித்து நீங்க எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை குறிச்சு அவர் வார்த்தை சத்தியம் என்ன சொல்லுகிறது, அதை நீங்க நம்ப கற்றுக்கொள்றது. ஏன்னா அவர் பொய்யுரையாத தெய்வம். யோசிச்சு பாருங்க, இதே தைராய்டுல உள்ள போய் பாதிக்கப்பட்டு கீமோ கொடுக்குற பேஷண்ட்டையும் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க இது ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அவங்க அந்த வார்த்தையை முழுமையாக, அந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சுகத்தை அவங்களால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. உங்க சூழ்நிலைகள்லயும் அப்படிதான். இதுல வழியே இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அவர் வார்த்தை என்ன சொல்லுது, நான் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில நான் என்ன செய்யறேன், ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுகிறேன். பொய்யுரையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அவர் சத்தியம்தான் ஃபைனல். மற்ற காரியங்கள் எல்லாம் மாறக்கூடியது, தற்காலிகமானது. அவர் சத்தியம் நிரந்தரமானது, நித்தியமானது.
அதை செய்யறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அங்க யோசுவா சொல்றாரு பாருங்க, யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. யோசுவா இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எவ்வளவு பெரிய விட்னஸ் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. அவர் வாக்கு பண்ணின எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு அவர் செய்து முடித்து விட்டார். யோசுவா சொல்றார், அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்கு தேவனாக மாத்திரம் இல்ல, நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாம இருக்கிறோம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அவர் சத்தியம் உள்ளது, அது மாறாதது. அவர் பொய்யுரையாத தேவன் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதன்படி நீங்க செயல்பட முடியும். அதன்படி செயல்படும் பொழுது அந்த வல்லமை வெளிப்படுறத பார்க்க முடியும். அநேகருக்கு நீங்க சாட்சிகளாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அந்த வார்த்தையில உங்க வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். அதுதான் மணல்ல வீடு கட்டாம கற்பாறையில வீடு கட்டுறதுக்கு சமம். கற்பாறையில வீடு கட்டுறதுங்கிறது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டுறது. 2 வீட்டுக்கும் புயல் வந்தது, 2 வீட்டுக்கும் வெள்ளம் வந்தது. எது விழுந்து போகல? கற்பாறையில கட்டினது. அந்த வார்த்தையின் படி செயல்படுறது. தீர்மானங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க பேசுறதா இருக்கட்டும், நீங்க எடுக்கிற செயல்களா இருக்கட்டும், நீங்க நடக்கிற நடக்கைகளா இருக்கட்டும், சத்தியத்தின் படி நீங்க எடுக்கும் பொழுது கற்பாறையில நீங்க உங்க வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த புயல் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை, அது விழுந்து போவதில்லை, அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே. நீர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறீர். நீர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறீர். நீர் மனமாற மனிதன் அல்ல. உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குகிறது. உம்முடைய வார்த்தையே சத்தியம். ஏசு கிறிஸ்துவே சத்தியம். சத்தியம் எங்களை விடுவிக்கிறது. எங்களை நோயிலிருந்து, எங்கள் அவமானத்திலிருந்து, எங்கள் கட்டுகளிலிருந்து, எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிறதாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒன்றாகிலும் அது தவறி போகவில்லை, அதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ளவராக நீர் இருக்கிறீர். பொய்யுரையாத தெய்வனாய் இருக்கிறீர் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க, எங்க வாழ்வில் முதன்மையான இடத்தை கொடுக்க, இதில் நிலைத்திருக்க எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. தேவ சுகம், தேவ வாழ்வு, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சரீரத்திலையும் வாழ்விலையும் நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.